சென்னை அயப்பாக்கத்தில் திருமண மண்டபத்தில் கிடைத்த 25 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள நகைப்பெட்டியை மண்டப மேலாளரிடம் ஒப்படைத்த பணிப்பெண்ணின் நேர்மையை போலீசார் பாராட்டிய நிலையில் நகையின் உரிமையாளர் 4 கிராம் தங்க மோதிரம் வழங்கி கௌரவித்துள்ளார். சென்னை தாம்பரம் பகுதியைச் சேர்ந்த ராமகிருஷ்ணன் மீனாட்சி தம்பதியர் கடந்த மாதம் 27ஆம் தேதி அயப்பாக்கத்தில் நடைபெற்ற தங்கள் உறவினர் திருமணத்தில் பங்கேற்றுவிட்டு வீடு திரும்பினர். அப்போது நகைப்பெட்டியை அங்கேயே தவறவிட்டு சென்றுள்ளனர். இதனை மண்டபத்தை சுத்தம் செய்யும் பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த திருச்சியைச் சேர்ந்த ஜெயமணி என்ற பெண் உடனடியாக மண்டப மேலாளரிடம் ஒப்படைத்த நிலையில் அவர் திருமுலைவாயல் காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்துள்ளார். இதையடுத்து போலீசார் மண்டபத்திற்கு சென்று சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து நகையை உரியவர்களிடம் ஒப்படைத்தனர். மண்டபத்துல வேலை செய்யறோம் சார். ரூம் கிளீன் பண்ண போனோம் சார். அந்த ரூம்ல கீழே பெட்டுக்கு அடியில பாஸ் இருந்துச்சு சார். எடுத்து மேனேஜர்கிட்ட கொடுத்துட்டேன். பள்ளி பேலஸ்ல மேரேஜ்ங்க. அன்னைக்கு எல்லாம் பேக் பண்ணி நான் கிளம்பி போயிட்டு பேக்லாம் வீட்டில் வச்சுட்டோங்க. நகை இருக்கிறது நினைச்சு எல்லாம் கிளம்பி காலி பண்ணி போயாச்சுங்க. ஸோ எனக்கு கமிஷன் ஆஃபீஸ்ல இருந்து ஃபோன் வந்ததுங்க. எனக்கு இந்த மாதிரி உங்களோட ஜுவல்ஸ் மிஸ் ஆயிருக்கு அப்படின்னு. அப்போதான் நான் பேக் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன், ஜுவல்ஸ் காணுங்க. அன்னைக்கு தான் தெரிய வந்துச்சு, நேற்று தாங்க தெரிய வந்தது எனக்கு ஆக்சுவலா. ஸோ அந்த ஓனர்ல அந்த மண்டபத்துல வேலை செய்யற அம்மா தான் எனக்கு அவங்க தான் எனக்கு ரொம்ப ரொம்ப தேங்க் பண்றேன். இவங்க தான் என்னோட ஜுவல்ஸ் எடுத்துன்னு வந்து அந்த மண்டப ஓனர் மேனேஜர்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு அதை போலீஸ் ஆஃபீஸர் கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிருக்காங்க. ஸோ இன்னைக்கு தான் எனக்கு கைக்கு வந்ததுங்க. ரியலி பெரிய மிராக்கல்லாம் இருக்குங்க. எனக்கு நம்ப முடியல. நான் முடிச்சுட்டு நாங்கள் வீட்டுக்கு போயிட்டேங்க. எனக்கு திடீர்னு போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ஃபோன் வந்தது. இன்ஸ்பெக்டர் மில்லர் சார் ஃபோன் பண்ணியிருந்தாங்க. வந்து விசாரித்தாங்க. நாங்கள் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்தோம். ஸோ டீட்டெயில்ஸ் பேஸ் பண்ணி அவங்க ஸ்க்ரூட்னை பண்ணி நகை எங்களுக்கு தான் கன்ஃபார்ம் பண்ணாங்க. டிசி மேடமே எங்களுக்கு கால் பண்ணி நகையெல்லாம் ஒப்படைச்சாங்க. ஸோ நகை வந்து ஸ்ரீ வள்ளி மகாலில் ஒர்க் பண்ணுற ஒரு ஜெயமணின்றவங்க கண்டுபிடிச்சாங்க. அவங்க பக்கத்தில் இருக்காங்க. அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.